மேசராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இத சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கைய கடவுள் தராருங்க. நீங்க இத கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க. அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்குங்க. இன்னும் நேரம் இருக்குங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்குங்க. இன்னும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. என் அன்பான மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கமுங்க. காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கவிருக்கும் பராபவ புத்தாண்டு உங்கள் வாழ்க்கை புஸ்தகத்துல ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட போகும் மிக முக்கியமான காலமாக இருக்குதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றித்தான் நாம இந்த பதிவுல மிகவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோம்ங்க. இப்பொழுது இந்த தகவலை நீங்க தற்செயலா பார்க்கவில்லைங்க. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்கவிருக்கின்ற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம்ங்க. இதுவரை நீங்க அனுபவித்த வலிகள், அநீதிகள் மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத மனவேதனைகள் அத்தனையும் அந்த பிரபஞ்சம் அறியுங்க. வெளியே நீங்க சிரித்த முகத்துடன் வலம் வந்தாலும் உங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு சலிப்படைந்திருப்பீங்க என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம்ங்க. நான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கலையே, இருந்தும் என் வாழ்க்கையில ஏன் இத்தனை சோதனைகள்ங்கிற கேள்வி உங்க மனதுல பல முறை எழுந்திருக்குங்க. இப்பொழுது அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போகும் புத்தாண்டு காலம் வந்துருச்சுங்க. மேசராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான புள்ளியை எட்டி இருக்குதுங்க. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான கும்பராசியிலிருந்து 12ஆம் இடமான மீன ராசிக்கு இடம் பெயர்ந்து விட்டாருங்க. இதன் மூலம் மேசராசிக்கு இப்பொழுது 7.5 சனியின் முதல் கட்டமான விரய சனி முழுமையா தொடங்கிடுச்சுங்க. நவ கிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவானுங்க. நீதிமானான அவர் நாம் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பவருங்க. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சனி பகவான் ஏற்கனவே விரயஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட வாழ்வியல் பாடத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறாருங்க. இந்த மாற்றத்தின் தொடர்ச்சியா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்வுல ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வருங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க மனதை பிளப்பது போலவோ அல்லது கண்ணீரை வரவழைப்பது போலவோ இருக்கலாமுங்க. ஆனா அந்த வழிதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல போகும் மருந்தா அமையுங்க. அந்த பெண் உங்கள் உறவுல இருப்பவரா இருக்கலாம், அல்லது எதிர்பாராத ஒரு அந்நிய பெண்ணா கூட இருக்கலாமுங்க. ஆனா அவர் சொல்லும் ஒரு வார்த்தை உங்க வாழ்வின் திசையை மாற்றுங்க. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும்ங்க. மேசராசிக்காரர்கள் இயல்பிலேயே செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்கள். அதனால தலைமை பண்பும் தைரியமும் கொண்டவர்களுங்க. ஆனா 7.5 சனியின் விரய காலம் நடப்பதாலும் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியின் தாக்கத்தாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல சில மாற்றங்கள் ஏற்படலாமுங்க. ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்க ராசிக்கு 4 இடமான கடக ராசிக்கு குரு பகவான் செல்வதால உங்கள் சுகபோகங்கள் அதிகரிக்குங்க.
குரு பகவான் தனது உச்ச வீடான கடகத்திற்கு செல்வது மேச ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகுங்க. இது உங்கள் தாயார் வழியுறவுகள்ல மேன்மையும் வீடு வாகன யோகங்களையும் கொண்டு வருமுங்க. அதே சமயம் முதலீடுகள்ல அதிக கவனம் தேவைப்படுங்க. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தரக்கூடுங்க. நீங்க ஒருவருக்கு தேடி சென்று உதவி செய்திருப்பீங்க. ஆனா அதே நபர் உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு எதிரா வேலை செய்திருப்பாருங்க. இது உங்களின் பலவீனம் அல்லங்க. இது சனி பகவான் உங்கள் பொறுமையை சோதிக்க வைத்த கர்ம பரீட்சைங்க. மேச ராசிக்காரர்களின் ஜாதகத்துல 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் மற்றும் மோட்சஸ்தானம் ஆகுங்க. நீங்க கடந்த காலங்கள்ல செய்த உழைப்புக்கான பலன்கள் இப்பொழுது சுப விரயங்களா மாறப்போகுதுங்க. அதாவது வீடு வாங்குதல், சுபகாரியங்கள் செய்தல் அல்லது ஆன்மீக பயணங்கள் போன்ற நல்ல விஷயங்களுக்காக பணம் செலவாகுங்க. உங்க வாழ்க்கையில இப்போது ஒரு புதிய பாடம் தொடங்குதுங்க. 7.5 சனி என்பது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்லங்க, உங்களை செதுக்குவதற்காகவே வருதுங்க. நீங்க மற்றவர்களை முழுமையா நம்பி ஏமாந்த காலங்கள் இனி உங்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்குங்க. ஒரு நபர் உங்களை சோதனைக்கு உள்ளாக்குவாரு. ஆனா அதன் மூலம் உங்கள் உண்மையான பலம் என்ன என்பது உங்களுக்கு தெரிய வருங்க. நீங்க மௌனமா துன்பத்தை அனுபவித்த நாட்களுக்கு பலனா இப்போது உங்களுக்கு மனமுதிர்ச்சி கிடைக்குங்க. மேசராசிக்காரர்கள் எப்போதும் வேகமானவர்கள். ஆனால் சனி பகவான் இப்பொழுது உங்களை நிதானமா செயல்பட வைப்பாருங்க. அந்த நிதானமே உங்கள் வெற்றிக்கான சூட்சமங்க. யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் என்ற ஞானம் உங்களுக்குள்ள தானாகவே பிறக்குங்க. இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்துல உங்க மனதுல ஒரு வைராகியம் பிறக்குங்க. இனி என்னால மற்றவர்களுக்காக என்னை அழித்து கொள்ள முடியாது, எனக்குன்னு ஒரு எல்லை வேண்டும்ங்கிற அந்த ஒரு எண்ணமே உங்க வாழ்க்கையை மாற்றும் விதையா மாறுங்க. இதுவரை உங்களை பலவீனமானவர்களா நினைத்தவர்கள் உங்கள் புதிய உறுதியை கண்டு வியப்பாங்க. இந்த மாற்றம் உங்கள் வெளித்தோற்றத்தில் மட்டுமல்ல, உங்க ஆழ்மனதிலும் நிகழுங்க. தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தருங்க. உங்கள் உதவி தேவைப்பட்ட போது மட்டும் உங்களை தேடி வந்தவர்கள் இனி உங்க வாழ்க்கையிலிருந்து மெதுவா விலகுவாங்க. இது உங்களுக்கு ஒரு இழப்பா தெரிஞ்சாலும் உண்மையில விரயசனி உங்க வாழ்வில் இருந்து தேவையற்ற மனிதர்களை அகற்றும் பாதுகாப்பு வளையமா இதை பார்க்கணுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியா இருப்பாளுங்க. அவள் சொல்லும் ஒரு சிறிய செய்தி உங்க மனதுல பல காலங்களா பூட்டி கிடந்த ரகசிய கதவுகளை திறக்குங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா மேசராசியின் ஜாதகத்துல சந்திரன் ஒரு முக்கியமான காரணியா இருக்கிறாருங்க. சந்திரன் என்றால் மனம் மற்றும் உணர்வுகள். அந்த பெண் உங்கள் மனதிற்கு கண்ணாடியா திகழ்வாங்க. உங்கள் ஆழ் மனதுல நீங்க மறைத்து வைத்திருந்த பயம், கோபம் மற்றும் அதிருப்திய அவ வெளிக்கொண்டு வருவாங்க. குறிப்பா காதல்ல இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இது ஒரு தெளிவான காலகட்டமுங்க. விரயசனி காலத்துல உணர்ச்சிகள் மேலோங்கி இருக்குமுங்க. உங்க அன்பு உண்மையானது என்பதுல சந்தேகம் இல்லைங்க. ஆனா நீங்க நேசிக்கும் நபர் உங்கள் அன்புக்கு தகுதியானவரா அல்லது உங்களை பயன்படுத்தி கொள்கிறாரா என்ற உண்மை இப்பொழுது உடைபடுமுங்க. இந்த வருடத்துல காதல் விஷயத்துல ஒரு சம்பவம் நடக்குமுங்க. ஒரு வார்த்தை அல்லது ஒரு பழைய செய்தி எதிர்பாராத விதமா உங்க கவனத்துக்கு வருங்க. அந்த கணத்துல உங்களுக்கு கோபம் வராதுங்க, மாறா ஒரு ஆழ்ந்த அமைதி வருங்க. மேசராசிக்கு அந்த அமைதி மிக அவசியமானதுங்க. தவறான உறவுகள்ல இனி காலம் வீணாகாம இருக்க இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணை இதுங்க. திருமண வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு இதுவரை சொல்லப்படாத பல ஏக்கங்கள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியிலே வெளிப்படையா பேசப்படுங்க. 7.5 சனியின் தொடக்கம் என்பதால கணவன் மனைவி இடையே சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாமுங்க. ஆனா ஜூன் மாதத்துல குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ஏற்படும் ஒரு திறந்த மனதுடனான பேச்சு உங்கள் உறவில் படிந்திருக்கும் அழுக்குகளை நீக்கவே வருங்க. அந்த நேரத்துல நீங்க அகங்காரத்தை தூக்கி எறிந்துட்டு பேசினா உங்க திருமண வாழ்க்கை ஒரு புதிய அர்த்தத்தை பெறுங்க. உங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நீங்க கவனம் செலுத்த வேண்டி இருக்குங்க.
தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை மேசராசிக்காரர்கள் முதலீடுகள்ல மிகவும் கவனமா இருக்க வேண்டுங்க. விரய சனி என்பதால தேவையற்ற செலவுகள் வந்து சேருங்க. புதிய தொழில்களை தொடங்கும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லதுங்க. இருப்பினும் ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்ச குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 8, 10 மற்றும் 12ஆம் இடங்களின் மீது விழுவதால மறைமுக லாபங்களும் தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு தேடி வருங்க. அந்த வாய்ப்பு ஆரம்பத்துல சாதாரணமா தோன்றலாமுங்க. ஆனா அதுவே உங்க பொருளாதார நிலையை மாற்ற போகும் விசையா இருக்க போகுதுங்க. கூட்டு தொழில இருப்பவர்கள் தங்கள் கூட்டாளிகளுடன் வெளிப்படையான தன்மையை கடைபிடிப்பது நல்லதுங்க. பொருளாதார ரீதியா நீங்க சில நெருக்கு வாரங்களை சந்திக்க நேரிடலாமுங்க. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது தேவையற்ற பயண செலவுகள் வரலாமுங்க. எனவே பணத்தை சேமிப்பதுல அதிக ஆர்வம் காட்ட வேண்டுங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ அல்லது பெரிய அளவுல கடன் கொடுப்பதையோ முற்றிலும் தவிர்க்க வேண்டுங்க. அப்படி செய்தா உங்க கௌரவம் பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டுங்க. உங்க வாழ்க்கையில ஒளிந்திருக்கும் மறைமுக எதிரிகளை இறைவன் இப்பொழுது உங்க கண்களுக்கு முன்னால நிறுத்துவாருங்க. நண்பர்கள் போல நடித்து கொண்டே உங்களை வீழ்த்த திட்டமிட்டவர்களின் முகத்திரை இப்பொழுது கிளிபடுங்க. ஆண்டின் இறுதியில டிசம்பர் 5ஆம் தேதி நிகழப்போகும் ராகு கேது பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை கொண்டு வருங்க. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மகரத்திற்கும் கேது பகவான் 4ஆம் இடமான கடகத்திற்கும் பெயர்ச்சி ஆகுறாங்க. 10ஆம் இடத்து ராகு என்பது தொழில்ல ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை தருங்க. இதுவரை இருந்த தேக்க நிலை மாறி உங்க அந்தஸ்து உயருங்க. சமூகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. ராகு பகவான் உங்கள் கர்மஸ்தானத்துல அமர்வதால புதிய புதிய தொழில்நுட்பங்களை கையாண்டு உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. அதே சமயம் 4ஆம் இடத்து கேது சில குடும்ப விஷயங்கள்ல உங்களுக்கு ஒருவித வைராகியத்தை கொடுப்பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்க உடல் பலத்தை விட மனபலத்தை நீங்க அதிகம் கவனிக்க வேண்டுங்க. 7.5 சனியின் விரயஸ்தானம் என்பதால தூக்கமின்மை மற்றும் தேவையற்ற சிந்தனைகள் உங்கள் உடல் நலத்தை பாதிக்கலாமுங்க. மேசராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தருங்க. உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள போராடுவீங்க. இதுவரை குடும்பத்திற்காக உங்களை அர்ப்பணித்த நீங்கள் இனி உங்களுக்காகவும் நேரத்தை செலவிட தொடங்குவீங்க. உங்கள் பொறுமைய கிண்டல் செய்தவர்கள் இனி உங்கள் முடிவுகளை கண்டு மதிப்பாங்க. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிக நிம்மதியை தருங்க. மேசராசி ஆண்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை உண்டுங்க. தன்னம்பிக்கை அவசியமானால் அது பிடிவாதமாகவோ அல்லது தலைக்கணமாகவோ மாறிவிடக்கூடாதுங்க. மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது 7.5 சனி காலத்துல உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கணுங்க. உங்கள் திறமையை நிரூபிக்க இது சரியான நேரம் அல்லங்க. மாறாக உங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நேரம்ங்க. இறைவன் உங்களுக்கு பல அறிகுறிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பாருங்க. 7.5 சனி என்பது தண்டனை அல்ல, அது உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் செயல்முறைங்க. நீங்க செய்த தவறுகளை திருத்திக் கொள்ளவும் புதிய மனிதர்களை அடையாளம் காணவும் இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குங்க. இந்த 2026ஆம் ஆண்டு மாற்றங்கள் முழுவதும் நீங்க செய்யக்கூடாத காரியங்கள் சில இருக்குதுங்க. அவசரப்பட்டு பெரிய முதலீடுகளை செஞ்சிடாதீங்க. தெரிந்தே தப்பு செய்பவர்களுக்கு துணை போகாதீங்க. உங்க ரகசியங்களை யாரிடமும் முழுமையா பகிராதீங்க. கடந்த கால துயரங்களிலே வாழாதீர்கள். ஒரு கதவு அடைக்கப்பட்டா மற்றொரு கதவு திறக்கும் என்பது பிரபஞ்சத்தோட விதிங்க. அந்த புதிய கதவை தேடும் முயற்சியில இறங்குங்க. மேசராசிக்காரர்கள் சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்பா இருந்தா பாதிப்புகள் குறையுங்க. இனி வரும் காலம் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு பக்குவமான காலம்ங்க. இதுவரை நீங்க சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் அந்த இறைவன் பார்த்தாருங்க. இப்பொழுது 7.5 சனியின் மூலம் உங்களை இன்னும் வலிமையாக்க போறாருங்க. தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் புதிய பயணம் தொடங்குதுங்க. கஷ்டங்கள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாதீங்க.
ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருங்க. உங்க நம்பிக்கை தான் உங்க ஆயுதம்ங்க. அந்த ஆயுதத்தை எப்போதும் கீழே போடாதீங்க. நீங்க மற்றவர்களுக்கு செய்த நன்மைகள் எப்போதும் வீண் போகாதுங்க. 7.5 சனி காலத்துல அதன் பலன்களை நீங்க உணரத் தொடங்குவீங்க. யாரோ ஒரு பெண் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு சொன்னோம் அல்லவா? அவர் உங்கள் நலன்ல உண்மையான அக்கறை கொண்டவராய் இருப்பாருங்க. அவர் காட்டும் பாதையில நீங்க பயணித்தால் பல இன்னல்கள்ல இருந்து தப்பிக்கலாமுங்க. உறவுகள்ல விரிசல் வராம பார்த்து கொள்வது உங்களோட பொறுப்புங்க. சனி பகவான் மீன ராசியில இருப்பதால உங்கள் கனவுகள் மற்றும் கற்பனைகள்ல ஒரு தெளிவு பிறக்குங்க. நீங்க இதுவரை கண்டு வந்த கனவுகள் நனவாக தொடங்குங்க. ஆனா அதற்கு கடின உழைப்பு ரொம்பவும் அவசியம்ங்க. 7.5 சனி காலத்துல குறுக்கு வழியில செல்ல நினைக்காதீங்க. நேர்மையான பாதையே உங்களை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்குங்க. இந்த விசுவாச புத்தாண்டு உங்களுக்கு பல புதிய திருப்பங்களை கொடுக்குங்க. ஜூன் மாதம் குருவின் உச்சபலமும் டிசம்பர் மாதம் ராகுவின் தொழில் வெற்றியும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்க. 2026ஆம் ஆண்டு மேசராசி அன்பர்களுக்கு ஒரு மிக சிறந்த படிப்பினைகளையும் பிற்காலத்திற்கான ஒரு வலிமையான அடித்தளத்தையும் கொடுக்கும் ஆண்டா அமையுங்க. அதுல எல்லளவும் சந்தேகம் இல்லைங்க. மேசராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டுல நற்பலன்களை பெற சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகவும் அவசியமுங்க. சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அல்லது வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவது உங்கள் தடைகளை நீக்குங்க. தினமும் ஓம் ஹனுமதே ருத்ரவாதாய ரஹிப்மட் என்ற மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யணுங்க. இது உங்கள் மன உறுதியை அதிகரிக்குங்க. மேலும் சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கருப்பு எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு வைப்பதும், ஏழை எளியவர்களுக்கு குறிப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்வதும் சனி பகவானின் அருளை பெற்றுத்தருங்க. ஜூன் மாத குரு பயிற்சிக்கு பிறகு வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற ஆடைகளை அணிவதும், ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வதும் உங்கள் பொருளாதார நிலையை வலுப்படுத்துங்க. ராகு கேது பயிற்சிக்கு பின் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது தொழில் வெற்றியை உறுதி செய்யுங்க. மேசராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 பிறக்கும் தமிழ் புத்தாண்டு முதல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பல புதிய அனுபவங்களை தருங்க. மார்ச் மாதமே சனி பகவான் 12ஆம் இடத்திற்கு சென்று விட்டதால இது உங்களுக்கு நிதானமா செயல்பட வேண்டிய காலம்ங்க. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையா அமையும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. ஜூன் மாத உச்ச குரு பெயர்ச்சி மற்றும் டிசம்பர் மாத ராகு பெயர்ச்சி உங்க வாழ்வில் புதிய ஒளிக்கீற்றுகளை கொண்டு வருங்க. சோதனைகளை சாதனைகளா மாற்றும் வல்லமை உங்களிடம் உள்ளதுங்க. இறை நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை இனி புதிய பரிமாணத்தை பெற்று மேன்மை அடையுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்வில் அனைத்து மங்களங்களையும் கொண்டு வரட்டும்ங்க. மேசராசிக்காரர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுசா பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நீங்க வாழ்க்கையை சும்மா வாழ்ந்துட்டு போறவங்க இல்லைங்க. ஒரு இலக்கை கொண்டு வாழ்க்கையே வாழ்றவங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை சோதிச்சிருக்கலாமுங்க. சில விஷயங்கள் நம்ம கையில இருந்தும் நழுவி போயிருக்கலாமுங்க. அதனால நீங்க மனசு உடைஞ்சு போன நேரங்களும் இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் மறக்காதீங்க, அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை உருவாக்கி இருக்குதுங்க. நீங்க இன்னைக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அது அந்த கஷ்டங்களால தாங்க. இப்ப நீங்க நிக்கிற இந்த நிலை ஒரு முடிவு இல்லைங்க, அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு நல்ல பாதைக்கு திரும்புது. நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம் அதிக தூரத்துல இல்லைங்க. ஆனா அந்த மாற்றத்தை அனுபவிக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் தேவைங்க, உங்க நம்பிக்கைங்க. நீங்க உங்களை நம்பணும், உங்க முடிவுகளை நம்பணும், உங்க பாதையை நம்பணும். ஏன்னா நீங்க நம்புற அளவுக்கு தான் வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்குங்க. இப்ப இருந்து என்ன ஆகுமோன்னு பயப்படுறத விட்டுட்டு என்னால முடியும்னு நம்ப ஆரம்பிங்க. அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கைய முழுக்க மாற்றுங்க. நீங்க தோல்வியை பார்த்தவங்க இல்ல, நீங்க கத்துக்கிட்டவங்க.
நீங்க தள்ளப்பட்டவங்க இல்ல, நீங்க மேலே ஏறுற வழியில இருக்கிறவங்க. இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காட்சியை மனசுல நினைச்சு பாருங்க. அது சாத்தியம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுது. ஆனா அந்த வழியில நடக்கிற சக்தி, தைரியம், முடிவு அது முழுக்க உங்க கையில தான் இருக்குதுங்க. இப்ப இருந்து ஒரு முடிவு எடுக்கணும். என்ன நடந்தாலும் நான் முன்னேறி போவேன். என்ன தடைகள் வந்தாலும் நான் நிற்க மாட்டேன். என் வாழ்க்கைய நான் மாற்றுவேன். இந்த முடிவை எடுத்த அடுத்த அந்த நிமிஷத்திலிருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்குங்க. நம்பிக்கையோட இருங்க. பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. நீங்க டிசர்வ் பண்ற அந்த சந்தோஷம், வெற்றி, அமைதி அது உங்களை கண்டிப்பா தேடி வருங்க. மேசராசிக்காரர்களே, நீங்க சாதிக்க பிறந்தவர்கள். நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். நல்லதே நடக்குங்க. நிச்சயமா நடக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.